வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's go, baby. வாழ்க்கை எனும் கதவு எப்போவுமே மூடியே தான் இருக்குது. சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விடயம் வரும்போது தான் அந்த கதவு திறக்கப்படுது. ஸோ சந்தோஷமாக சிரிங்க, உங்களுடைய வாழ்க்கை எனும் கதவை சந்தோஷமாக திறங்க, மற்றவங்களுக்கும் உங்களுடைய சிரிப்பை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரமும் இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட தத்துவத்தை நான் சொல்லிட்டேன். யாஷோ ட்ரெஸ் எங்க ஜெமினி சர்க்கஸ்ல எடுத்ததா? அப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சர்க்கஸ் லேட்டஸ்ட். சரி, நீ இப்போ தத்துவம் சொல்ல கீழே ஊர்வசி டான்ஸ்ல லேட்டஸ்ட் ட்ரெஸ். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற தத்துவம் வந்து பசங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னடா டெய்லி பொண்ணுங்களை பற்றி தான் தத்துவம் ஏதாவது சொல்கிறேன், பசங்களை பற்றி ஏதாவது சொல்லு. அந்த மாதிரி சொன்னோடனே நான் வந்து புதுசாக மண்டலம் யோசிச்சு எல்லாம் அவங்களுக்கு தட்டி ஒன்று எடுத்து வந்துருக்கிறேன். அது நான் என்னன்னா இந்த பபகத்தில் இருக்கிற சுகரும் ஃபிகரும் ஒன்று. ஏன்னா ரெண்டுமே ஸ்டார்டிங்கில் இனிப்பாக தான் இருக்கும், போப்பு கசப்பாயிரும். அதுதான் இந்த பபகத்தில் இருக்கிற சுகரும் ஃபிகரும் ஒன்று. அப்போ நீ பொண்ணை பற்றி தானேடா சொல்கிற? அதான் பசங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்ன பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது எல்லாம் என்ன பேசுவீங்க கிட்ட வந்து, நீ ரொம்ப அழகாக இருக்கிட்டோ, எனக்கு அது வாங்கி கொடுப்பியோ, அந்த மாதிரி போய் நாங்களும் வாங்கி கொடுப்போம். அதுக்கப்புறம் சீப்போட நீ என் கூட பேசுகிறதே இல்லை. அது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குது. அதாவது உனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்கிறது. நான் எல்லாம் பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே முதல்ல. அப்போ தானே ஃபேஸ்புக்கில் அந்த பொண்ணு எந்த பொண்ணு அந்த ஃபேஸ்புக்லலாம் எதுவும் வாங்கி கொடுக்க தேவையில்ல. அதனால ஃபேஸ்புக்லலாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜட்ஜஸ் கூப்பிட்டுலாமா? சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் them on stage please. சார், அதாவது முதல்ல வந்து எனக்கு இந்த சந்தேகம், அதாவது நீங்கள் என்ன மாதிரி இந்த சாண்டோஸருக்கெல்லாம் அரசியல்லாம் செட் ஆகுது. அவர் ஃபேஸ் வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக பால் வடிகிற ஃபேஸு, அவருக்கெல்லாம் அரசியல்லாம் செட் ஆகுது. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்மா? ரைட், ஓகே. இல்லாட்டி இந்த வேஸ்ட் மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா? வெயிட் மட்டும் தான் கொண்டு வந்தேன். அதனால தான். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். வீக் the traditional uniform will be changed. அதனால தான். சரி சரி, ஓகே. நேரா மீட்டிங்கோட வந்திருக்காரு. மீட்டிங் முடிச்சுட்டு அப்படி வந்திருக்காரு. முடிஞ்ச பிறகு மீட்டிங் போகிற எதிர்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் தப்பான விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். ஏற்கனவே சும்மாவே சார்ஜன் தான் விஷயத்தில். தேவையில்லாமல் உடுப்பு எங்கே இருக்குது சேர்க்கஸில் போனால் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் நிகழ்ச்சியை மட்டும் தான். தப்பான விஷயங்களை இடம் கொடுக்க மாட்டாருன்னா எப்படி சார் உங்களை அவர் கூட வச்சிருக்காரு? வெய்யாலே நாங்கள் நல்ல மனுஷன், நீ தப்பா? சரி, இப்படி நல்லா இருக்கியா சார்? செம்மையாக இருக்கிற சார். சார், இப்போ உங்களோட காமெடி அப்படி நிகழ்ச்சி சொல்லுங்கள் இன்னைக்கு. அதாவது இந்த காமெடி என்னன்னு கேட்டால், அந்த ஒரு சில நேரங்கள் சிக்கல் அவர் அப்படி இப்படி இருக்க அதை ஒருத்தர் பொண்டாட்டியை பார்த்து கேட்டிருக்கிறான் வந்து, நான் செத்த உடனே நீ கல்யாணம் முடிச்சிருவியா அப்படி கேட்டிருக்கான். செத்த உடனே எப்படி இருக்க முடியும்? அடக்கம் பண்ணணும், 16 கழிக்கும், அதுக்கு பிறகு முடிக்கிறேன்னு சொல்லியா? சார், டெய்லி இந்த பொண்டாட்டி ஜோக்கே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, தானே உங்களுக்கு இந்த பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை? டெய்லி பொண்டாட்டி பிரச்சனை தான், ஏற்கனவே பிரச்சனை தான். வீட்டில் செம்மடி வாங்குறீங்க. உங்களை அவங்க அடிக்க, அவங்க உங்களை அடிக்க, உங்களை அவங்க அடிக்க, அவங்க உங்களை அடிக்க, திருப்பி நான் அடி வாங்குறேன். Okay. So both are very fine. Betty bought butter, the butter was bitter. Betty bought butter to make the bitter butter better. Yeah, the stock is very push stock. This is the grammatical English of the vowels of the Tamil English. I only know வந்து பாபா பிளக்ஸி. Have you any? I don't know melody accent எல்லாம் நாங்க ஓடுது. மைக்கேல் ஜாக்சன்லாம் நான் அப்புறம் பார்த்து பேசிக்கலாம். Oh, yes, 100 பயணம் போல ஒரு 3 பயணம் போல ஒரு சொல்லுமா, it rains on the plane in Spain. Oh, right, wow, okay. it's rice on the plane is flying now. It rains on the plane in Spain. Oh, it rains on the plane is flying. Oh, wow, right, wow, okay, got okay, it right. The John is growing and we're all welcome in all of the வாங்க போலாம். Nice. சரி, ஓகே, சீத்துக்கு போங்க. சரி, ஓகே, எங்களுடைய நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே வந்து கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு எம்பி விஜய். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். எம்பி வருவார் இப்போ. வாரம் வசந்தத்தை தந்து கொண்டிருக்கும் எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியின் வாங்க பலகலாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு முறை அன்போடு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மண்ணுலகத்தில் உள்ளவர்களை நம்ம சந்தோஷப்படுத்தினால் விண்ணுலகத்தில் உள்ளவர்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எனவே நாங்கள் மற்றவங்களை வந்து எப்போவுமே சந்தோஷப்படுத்தி சிரிப்பை வழங்கி அப்படி நம்ம சந்தோஷப்படுத்துறது தான் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக ரொம்ப அருமையாக தந்துட்டுருக்கோம். அதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பெருமை எங்களுடைய டீமுக்கே வந்து சேரும். அது நம்ம வளமையாக சொல்கிறது உண்டு. ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாது. ஏன்னா பிரச்சனை தான் முக்கியம். வாழ்க்கையே ஒரு பிரச்சனை தான் போகுது. பொதுவாக நாங்கள் சொல்லுவாங்க, நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை அப்படிம்பாங்க. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது சார், பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அப்படின்னு. ஏன்னா வட்டத்தை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு எப்போவுமே 2 பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, அவன் செத்தா 2 பிரச்சனை. செத்தா 2 பிரச்சனை என்னென்னா, அவனை எரிக்கிறதா புதைக்கிறதாங்க பிரச்சனை. எரிச்சிட்டா பிரச்சனை கிடையாது, ஆனால் புதைச்சா 2 பிரச்சனை. அவன் புதைச்ச இடத்துல புல் வளருமா வளராதாங்கிற இன்னொரு 2 பிரச்சனை. புல் வளராட்டி பிரச்சனை இல்லை, வளர்ந்தா 2 பிரச்சனை. அதை மாடு சாப்பிடுமா சாப்பிடாதாங்கிறது ஒரு பிரச்சனை.
சாப்பிடாட்டி பிரச்சனையே கிடையாது. சாப்பிட்டா 2 பிரச்சனை. அந்த மாடு பால் கறக்குமா கறக்காதாங்கிறது ஒரு பிரச்சனை. கறக்காட்டி பிரச்சனையே கிடையாது. ஆனால் கறந்தா 2 பிரச்சனை. அதை ஒரு மனுஷன் குடிப்பானா குடிக்காதாங்கிற பிரச்சனை. குடிக்காட்டி பிரச்சனையே கிடையாது. குடிச்சா 2 பிரச்சனை. அவன் இருப்பானா செத்து போவேன் நான். அவன் சாகாட்டி பிரச்சனை இல்லை, செத்தா மறுபடியும் 2 பிரச்சனை. இதான் வாழ்க்கையின் வட்டங்கிறது. இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாரும் பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சார்னா, கடவுள் வந்தார். கடவுள் வந்து சொன்னார், உங்ககிட்ட எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பிரச்சனை எல்லாம் நீங்கள் ஒரு மூட்டையில் கட்டி, உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனையில் மூட்டையை கட்டி இந்த ஒரு மைதானத்துக்கு வாங்க, நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. அவனை வந்து குறிப்பிட்ட தேதியில் வந்து கடவுள் வந்து இறங்கிட்டார். எல்லாம் வந்திருக்காங்க. ஒருத்தர் 2 மூட்டை 3 மூட்டை 10 மூட்டைன்னு எல்லாம் அள்ளி கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கவுங்க பிரச்சனையை கட்டிட்டு வந்திருக்காங்க. கடவுள் வந்து பார்த்தார், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பிரச்சனையா, உலகத்தில் எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தார். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் சைலண்டாக இருந்தான். அவன் கையில் ஒன்றுமே கிடையாது. அவரை கூப்பிட்டார். இவ்வளோ ஆக்களுக்கு மத்தியில் ஒருத்தன் பிரச்சனை இல்லாமல் இருக்கானா, இது பெரிய பிரச்சனை இருக்குமா அப்படின்னு அவரை கூப்பிட்டார். கூப்பிட்டு ஏன்டா எல்லாருக்கும் பிரச்சனைன்னு கேட்டால் எல்லா மூட்டை கணக்கில் பிரச்சனைலாம் கட்டுவது, ஏன் நீ மட்டும் ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒரு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடா நீ சும்மாரு, ஏன் பிரச்சனைலாம் கட்டி நான் லாரியில் வர சொல்லியிருக்கேன், அது வருமா வராதாங்கிறது எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கான். அப்போ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாமி கடவுளை கும்பிட்றத வச்சே கண்டுபிடிக்கலாம் அவன் எப்படி எவ்வளோ பிரச்சனையில் இருக்கான். சில பேர் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போகும்போதே அப்படின்ட்டு போவாங்க, அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, அவன் வந்து லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாலேண்டு வேண்டுவாங்க, இப்படி கையை விரிச்சு பயங்கரமாக வேண்டுவாங்க. பக்கத்தில் வந்து லாரி அடிச்சுட்டு போனாலும் தெரியாது, அவ்வளோ பயங்கரமாக வேண்டுவாங்க. அவன் மோசமான, அவனுக்கு அதை விட பிரச்சனை இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சிலையை கட்டி பிடிச்செல்லாம் வேண்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பிள்ளையார் சிலையெல்லாம் கட்டி பிடிச்சி வேண்டுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக வேண்டுவாங்க. அவங்க தான் முக்கியமான கட்டாயம் தேட வேண்டிய ஆக்கள் அவங்களாம். அது மோசமான பிரச்சனை அவங்களுக்கு. அதனால் ஒருத்தர் வந்து ஒரு கோயில் ரெண்டு கும்பிட்றாரு. அம்மா காளியாத்தா நீ தான் என்னை காப்பாற்றணும், பக்கத்தில் சத்துன்னு விட்டான். நல்லா பாரு, அது முருகன் கோயில் அப்படின்னா. ஏன்னா கோயில் எதுனே தெரியாமல் சில பேர் வந்து கும்பிட்டு இருப்பாங்க. அப்படி அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. இதை பிரச்சனைனா மறுபடியும் ஒரு விஷயம். கடவுள் வந்து இன்னொரு நாள் வந்தார். இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து இங்கே எல்லாம் நிறைய பேர் பிரச்சனை இருக்காங்களாமே. ஆனால் அந்த பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே வந்து ஒரு முக்கியமாக சேர்கிற இடம் ஒன்று இருக்குது. பாரில் தான் அங்கே பிரச்சனை, எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்த்துக்கிறது, போகிறது, குடிக்கிறது. அவள் எல்லாத்தையும் கேட்டார், இங்கே உள்ள பிரச்சனைலாம் எப்படி தீர்த்துக்கிறாங்க? பிரச்சனையாக இருந்தால் எல்லாம் குடிக்க தான் போவாங்க. ரைட், நானும் போய் பார்க்குறான்ட்டு அவரும் போனார். ஒரு பாரில் போய்ட்டு உட்காந்தார். உட்காந்து பார்த்தா எல்லாம் குடிச்சிட்டு மட்டையாகவே அப்படி இப்படி இருக்காங்கலாம். இவ்வளோ பிரச்சனை அந்த மனுஷங்களுக்குன்ட்டு இது பிரச்சனை எப்படி தீர்க்குறாங்க, இதை குடித்தா அந்த பிரச்சனை தீருமா அப்படின்ட்டு வெயிட்டரை கூப்பிட்டார் கடவுள். கூப்பிட்டு இப்போ அப்பா எனக்கு ஒரு போத்தல் கொண்டா அப்படின்னார். கொண்டு வந்து வச்சான் போத்தலை. வாங்கி கடகடன்னு குடித்தார் கடவுள். குடிச்சிட்டு போத்தலை வச்சார். என்ன அது வாங்கினோடனே ஒரு போத்தல் அப்படியே குடிச்சிட்ட அப்படின்னு. இது குடித்தா எனக்கு பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியல, எனக்கு இன்னொரு போத்தல் கொண்டா அப்படின்னார். மறுபடியும் இன்னொரு போத்தல் கொண்டு வந்தான். கொண்டு வந்து வச்சோன்னே அதையும் எடுத்து கடகடன்னு குடித்தார். குடிச்சிட்டு அந்த போத்தலை வச்சார். 2 போத்தல் குடிச்சிட்டேனே, இப்போ எனக்கு பிரச்சனை தெரியலையே, இன்னொரு போத்தல் கொண்டா அப்படின்னாரு. அவன் பதறிட்டான். என்னையாது 3 ஹவரா 4 ஹவரா கால் போத்தலை குடிச்சிட்டு இருக்காங்க, நீ 2 போத்தலையும் குடிச்சிட்டே அப்படின்னு. இன்னொரு போத்தல் கொண்டா அப்படின்னாரு. அதையும் குடித்தான். குடித்தோன்னு அவன் பதறிட்டான். ஏன்ப்பா யார்ப்பா நீ இந்த மாதிரி குடிக்கிற, நீ யார் அப்படின்னோன்னே நான் தான் கடவுள் அப்படின்னாரு. இப்போ தான் உனக்கு பட்டிருக்கு அப்படின்னு அவன். ஏன்னா 3 போத்தல் குடித்த பிறகு தான் உனக்கு பட்டிருக்கு அப்படின்னா. பொதுவாக இந்த பஸ்ஸில் ஏறும்போதே ஒரு பிரச்சனை நடக்கும். ஒருத்தர் வந்து 2 பேர் 3 பேர் வராங்க பஸ்ஸுக்கு ஏறும்போது வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸே வரலை. ஒரு ஹவருக்கு பிறகு ஒரு பஸ் ஒன்று வருது. ரொம்ப இடம் சனம், இது ஏற முடியாது, கால் கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இதாகாது. வந்து அந்த 3 பேர்த்தில் 3 பேர் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க. ஆனால் 2 பேர், ஒரு ஆள் தான் ஏற முடியுது, 2 பேர் ஏற முடியல. அந்த பஸ் போயிடுச்சு. அப்போ அந்த 2 பேரும் கவலை இல்லை. அப்படி வரும்போது அந்த கடைக்காரர், பக்கத்தில் ஒரு கடைக்காரர் சொன்னார், தம்பி பரவாயில்ல தம்பி, இவ்வளோ நேரம் நீங்கள் நின்றதுக்கு 3 பேர் வந்தீங்க, இவ்வளோ நேரம் நின்றதுக்கு கடைசியாக ஒருத்தர் சரி போயிட்டார்ல, சந்தோஷப்படுங்க, அடுத்த பஸ்ஸில் நீங்கள் 2 பேர் சும்மா இருக்கியா, ஊருக்கு போக வந்தவங்க நாங்கள் தான், அவன் பஸ் ஏற்றி விட வந்து அவன் பதவியில் ஏறிப்பிட்டாங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அவன் பாட்டுக்கு பதவி ஏறி போயிருக்கான் பாருங்க, எப்படி மிரட்டுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த பஸ்ஸில் போனால் அது பஸ்ஸில் அதில் அதை விட காமன் நடக்கும். பஸ் ஒன்று வந்து நின்றுது, கண்டக்டர் வந்தார், எப்பா சில்லறை இருக்கவே யார் அப்படின்னா 10 ஒரு 10 பிச்சைக்காரங்க மேலே ஏறிட்டாங்க. நீங்கள் ஏன்டா நீங்கள் தானே சொன்னீங்க சில்லறை இருக்கவங்களை ஏற சொல்லி அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் சில்லறை இருக்கும். இவர் பார்த்தாரு, இவங்களை வச்சு சமாளிக்கல அப்படின்ட்டு அவர் புத்திசாலித்தனமாக சொன்னார், சில்லறை எல்லாம் இறங்கு அப்படின்னாரு. சட்டுன்னு கண்டக்டர் பிடிச்சிட்டு இறங்கிட்டாங்க கீழே. என் கையில் சில்லறை இருக்கேன், நீங்கள் இறங்க அப்படின்னு. என்னையா ஏன்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. போயிட்டு பாடா அந்த பக்கம் பஸ்ஸில் ஒரு சண்டை, 2 அம்மாவுக்கு சண்டை. என்னம்மா சண்டை, பஸ்ஸில் போனால் ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னம்மா சண்டை அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது, அதனால் ஜன்னலில் 3 நாள் தான் நான் பஸ்ஸில் போவேன் அப்படிங்குது. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது, ஜன்னலில் திறந்தா தான் நான் போவேன். இது 2க்கும் ஒரே சண்டை. கண்டக்டர் சொல்லி பார்த்தாரு, முடியாது. நான் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு பெரியவரை கூப்பிட்டு, ஏயா பெரியவரை இவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்கிருக்காங்களே, ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு சொல்லியா, நம்ம மனுஷன் நிம்மதியாக பஸ்ஸில் போகிறோம் இல்லையா அப்படின்னு. தம்பி ஒரு 5 நிமிஷம் அந்த ஜன்னலை திறந்து வை, அந்த அம்மா செத்து போயிடும். ஒரு 10 நிமிஷம் மூடி வை, அந்த அம்மா செத்து போயிடும், நிம்மதியாக போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு. என்னையா நீ
ஒரு பெரிய மனுஷன் விளக்கம் கேட்டால் இப்படியா கொடுக்குறது? ஆடா போடா நீ, இது ரெண்டையும் கட்டிக்கிட்டு நான் ஒரு 20 வருஷம் படுறப்பாடு எனக்கு தான் தெரியும், இப்படியாவது போய் தொலைன்னு பார்த்தா நீ வேறு அப்படின்ட்டு கண்டக்டர் பிடிச்சி மாற்றிருக்காரு. அப்படி நடக்கும். வந்து போய்க்கிறப்ப அவர் கண்டக்டர் சொன்னார், ஏப்பா இது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க, இதில் யாரும் டிக்கெட் அடிக்காடி பிரச்சனை போயிடும், டிக்கெட் எடுக்காதெல்லாம் கையை தூக்கு அப்படின்னு இருக்காரு. சட்டு டிரைவர் ஸ்டீரன் விட்டு கையை தூக்கியிருக்கான், சப்புன்னு போயிட்டு புளியாமத்தில் மோதி அவளை பெருஞ்சாரி அந்த இடத்துல. அது நடக்கும், ஏன்னா காமெடியாக நடக்கும். அப்படி ஒரு எக்ஸிடென்ட் ஆகி எல்லாம் விழுந்து அவனுக்கு கால் இல்லை கை இல்லை அடிப்பட்டு எல்லாம் கத்துறாங்க. கண்டக்டருக்கு காது போச்சு, காதை காணோம் கண்டக்டருக்கு. ஐயோ காதை காணாமன்னு பதறி இருக்கான் மனுஷன். எல்லாம் தேடி பார்த்துட்டு அதில் ஒரு பெரியவர் ஒரு காது கிடந்திருக்கு, அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஐயா இதான் அவன் காதுன்னு பாரு அப்படின்னு பார்த்துட்டு, இந்த காது ஏன் காது கிடையாது சார் அப்படின்ட்டுருக்கா. யோ எல்லாத்துக்கும் காது இருக்கு ஐயா, வந்தவனுக்கு உனக்கு மட்டும்தான் ஒரு காது இல்லை, அது உன் காது தான் இருக்கும். சும்மா இருங்க சார், நான் காதில் பேனை வச்சுருந்தேன், இல்லை பேனை காணும் அப்படின்ட்டு இருக்கான். அது விழும்போது பேனையும் மாடா இருக்கும் காதில், ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒருத்தர் ஐயோ கை போச்சேன்னு வாழ்வான்னு கத்திருக்கேன். ஏன்டா கத்துற, ஏன் கத்துற, அங்கே பாரு ஒருத்தன் உயிரே போயிட்டு சத்தம் இல்லாமல் தூக்குறான், நீ கையை போனதுக்கு இந்த கற்றுற அப்படி அவனுக்கு 2 அடி. அப்படி பார்த்தா வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும், எல்லா இடத்துலையும் வந்து நகைச்சுவை நடக்கும். ஒருத்தர் வந்து இமயமலைக்கு ஏறினார். ஒருத்தர் இமயமலைக்கு வேகமாக ஏறிட்டு போகும்போது, நான் தான் இமயமலைக்கு முதல்ல ஏறணும் அப்படின்ட்டு ஏறுறார். வேகமாக ஏறி இமயமலை உச்சிக்கு போயிட்டு, அப்பா நான் ஏறிட்டேன்டா அப்படின்னு நிம்மதியாக அப்படி உட்காந்தார். நான் தான் முதல்ல ஏறிக்கேன் நம்பியில் உட்கார. அங்கேருந்து ஒருத்தன் அண்ணே காப்பி போடவா டீ போடவான் இருக்கான். ஏன்னா அதுக்கு முன்னால் ஒருத்தர் கடையை போட்டிருக்கான். அப்போ விவரம் தெரியாமல் சில பேர் அப்படி நடக்குது. ஏன்னா நகைச்சுவைகள் வந்து எல்லா இடமும் இருக்கிறது. அந்த நகைச்சுவையை வந்து நாம் தேடி அதை ரசித்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் அற்புதமான நகைச்சுவைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. ஓகே, ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படியே சூப்பராக டக்கராக தான் இருந்தது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய பொய்ன்னு சொன்னார். நான் 50 ரூபா குத்தனா அது என்கிட்ட இருந்து திருடி கொடுத்தான். இல்லை, நான் 50 ரூபா குத்தனா 50 ரூபாயை நம்பாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பொய். 50 ரூபா கொடுக்கல, அதானே சொல்ல வரீங்க? இப்போ நான் வந்து 50 ரூபா கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுக்கல இல்லை, கொடுத்தீங்க ஆனால் கொடுத்தேன் ஆனால் கொடுக்கல. அப்படி தான் தெளிவாக இருக்கணும். ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஸ்டாண்டப் காமெடி இன்றைக்கு சூப்பராக செஞ்சீங்க. அந்த டைம் உள்ளுக்க எத்தனையோ ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜஸை லாங்காக கொண்டு வந்து ஷார்ட்டாக டெலிவர் பண்ணினீங்க. ஸோ கீப் இட் அப், குட் பர்ஃபார்மன்ஸ். நன்றி. விஜயோட காமெடி வந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம், ஏன்னா அறிவியமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் ஒரு விஷயத்தை சொன்னார், வந்து பிரச்சனைகளிடம் தெய்வத்துக்கு அர்ச்சனையே இல்லைன்ட்டார். ஒரு அழகான விஷயத்தை சொன்னார். அதாவது அந்த பிரச்சனை இல்லாமல் சொன்னது இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு. இவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதா இல்லையான்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன மற்றது எப்படி இருக்குன்னு தெரியாது. சூப்பராக செஞ்சீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். சரி, ஓகே. ஓகே, இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வந்து நம்ம சண்டா வந்திருக்காரு. யார் நம்ம சண்டா? நம்ம ரஜா தான் சண்டா. ஆமா, சண்டா வாடா. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அதாவது இன்றைக்கி கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன மிமிக்ரி கான்செப்ட் தான் செய்ய போகிறேன். அது என்னென்னா, நியூ படம் பார்த்துருப்போம் எல்லோரும். அந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா ஒரு டயலாக் ஒன்று பேசுவார். அந்த டயலாகை வித்தியாசமான நடிகர்கள் வந்து அவங்க அந்த படத்தில் நடிச்சிருந்து அவங்க அந்த சிச்சுவேஷனில் இருந்து அந்த டயலாகை பேசியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல எஸ்ஜே சூர்யா அந்த டயலாகை பேசுகிறது. எதை பற்றி சொல்லணும் சார்? நான் சின்ன பையனாக இருந்தப்ப பெட்டில் டெய்லி ஒன்று கடிச்சப்ப எங்கள் அம்மா வந்து காலையில் வந்து தொட்டு பார்த்துட்டு, ஏன்டா 8 வயசு இந்த வயசுல நீ பெட்டில் ஒன்று கடிக்கணும்னு சொல்லி கட்டின தலையில் கொட்டனை கொட்டி என்னை தரன்னு அழ இருத்து போய் பாத்ரூம் பக்கம் கொண்டு போய் சாப்பாங்க. அது சொல்கிற சொல்லிங்களா? இல்லை என் பெரிய எனக்கு பைக் பிறந்தநாள் வந்தப்போ அவங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னாங்க. அம்மா வந்து அவன் என்ன கேட்குறான்னு சொன்னோன்னே, அப்பா இவருக்கு பைக் வாங்கி வரணுமான்னு சொன்ன உடனே 8 வயசு இன்னும் ஒன்று கடிச்சிட்டு உனக்கு நான் பைக்னு சொல்லி என் தலையில் கொட்டனை கொட்டி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் வளர்த்துட்டு போனேன். அதை சொல்கிறீங்களா? இந்த டயலாகு. அடுத்தது வந்து இந்த டயலாகு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வந்து சொல்லியிருந்தால் எப்படி வைப்போம். நான் சின்ன பையனாக இருந்தப்போ பெட்டில் டெய்லியும் ஒன்று கழிப்பேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து தலையில் காலையில் வந்து தொட்டு பார்த்துட்டு என் மண்டையில் கொட்டனை கொட்டி அப்படியே அலை தரன்னு பாத்ரூம் பக்கம் எடுத்துப்போம். அதை சொல்லணுமா சார்? அது மட்டும் இல்லை, எங்கள் பெரிய அண்ணனுக்கு பிறந்த நாள் வந்தது. அவருக்கு பைக் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கே வரல அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். அதுக்கிட்ட அம்மா சொல்லுது, இவன் என்ன கேட்குறான்னு, பைக் வாங்கி தரணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார்ண்ணே. அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது எங்கள் அம்மா மண்டையில் கொட்டனை கொத்துச்சேன். என்னால் முடியலை. அதை சொல்கிறீங்களா? என்னண்ணா? அடுத்ததாக இளைய தளபதி விஜய் அவர் இந்த டயலாக பேசியிருந்தா எப்படி இருக்கணும்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது டெய்லி பெட்டில் ஒன்று கடிப்பானுங்க. அப்புறம் காலையில் எங்கள் அம்மா வந்து தொட்டு பார்த்துட்டு, ஏன்டா
நீ பொண்ணு கடிச்சா நைட்டில் என்ன கெழுப்பறிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி என்னை மண்டையில் கொட்டுன்னு கொட்டி பாத்ரூமில் ஆள தரன்னு கெழுத்துக்கு போகும். அதை சொல்லணுமா? இல்லை எங்கள் அண்ணனுக்கு பெரிய அண்ணனுக்கு அப்படியே பர்த்டே வந்தது. அந்த பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு பைக் வாங்கி தரல அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டப்போ அப்பா சொன்னார், 8 கழுத வயசாயிருச்சு, என்ன ஒன்று கடிச்சிக்கிறேன், உனக்கு என்னடா பைக்குன்னு. ஆனால் எப்போ நான் ஒரு நாளைக்கு எனக்கு பைக் வாங்கி தருவாங்க, ஏன்னா ஐ எம் வெயிட்டிங். பழம்பெரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் சொல்லியிருந்த வர்ற பாணியில் எப்படி இருக்கணும். அப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்பே எனக்கு நிறைய பயம் இருக்கும், பெட்டில் ஒட்டு கடிப்பே குச்சா போவே. அந்த டைமில் எங்கள் அப்பா வந்து காலையில் வந்து தொட்டு பார்த்துட்டு, ஏடா கஸ்மாவில் முடிச்சவனே நைட்டில் உனக்கு எழுப்ப தெரியாதா அப்படின்னு சொல்லி என்னை மண்டையில் கொட்டுவே. பாத்ரூமில் தரேன்னு இழுத்துட்டு போவே. அதை சொல்லிங்களா? இல்லை, என் பெரிய அண்ணனுக்கு பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க, மோட்டர் பைக்கு. எனக்கும் ஒரு மோட்டர் பைக்கு வாங்கணும் அப்பாட்ட கேட்டப்ப அந்த பக்கம் வந்துடுது எங்கள் அம்மா, 8 கழுத வயசு அடிச்சு உனக்கு இன்னும் 1 கிடச்சிருக்கு, என்னடா பைக்குன்னு சொல்லிச்சே. அதை சொல்லிங்களா? ஒன்றுமே வாங்கி தரலையே, அப்பு ஒன்று வாங்கி தரலையே. விஜய் டயலாக் பிரகாஷ்ராஜ் சொல்லியிருந்தேன் எப்படி கந்தார். சின்ன வயசில் பெட்டலாம் தூங்கும் போது சகலது அந்த 1 கிடச்சதா தப்பாக போச்சு. அவன் மண்டல கொட்டி தரன்னு இழுத்துக்கு போய் பாத்ரூமில் நான் அப்படியே குளிப்பாட்டுவான். இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னோட பெரிய அண்ணனுக்கு பிறந்தால பிறந்தால ஒரு பைக் வாங்கி தரல, பைக் வாங்கி தர பண்ண அப்போ கூட எங்கள் அம்மா என் தலையில் கொட்டன்னு கொட்டி 8 கழுத வயசு உனக்கு பைக்கு, இது முத்துப்பாண்டி கோட்டடி, இங்கே பைக் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தப்ப நான் மட்டும் அழுதேன். இதே டைலாக் வந்துக்கிட்டு பாலையா அவர் சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்பப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ தெரியாத்தனமாக ஒன்று கிடச்சதுக்கு எங்கள் அம்மா மண்டையில் தடக்குன்னு குட்டி என்ன தரதன்னு இழுத்துக்கு போய் பாத்ரூமில் குளிப்பட்டு சொல்லுவேன். அதை சொல்கிறியாப்பா? அது மட்டும் இல்லாமல் என்னோட பெரிய அண்ணனுக்கு பிறந்த நாளுக்கு பைக் வாங்கி கொடுத்தப்ப எனக்கு ஒரு பைக் வாங்கி குடம்மாண்டு 4 நாளாக தருவா அலைஞ்சேன். 8 கழுத வயசாயிருச்சு, ஆனால் இன்னும் பெட்டில் 1 கிடைக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கும் ஆக்கள் முன்னாடி வச்சு எனக்கு கொட்டன்னு கொட்டி சந்தோஷமாக இருக்கிற என்ன நாளில் வாழ்க்கையே அப்படியோ சோகமாக போச்சப்பா. அதை சொல்கிறியாப்பா? ஒன்றுமே புரியலப்பா. எனக்கு அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் நெஞ்செல்லாம் பட்டக்குன்னு அடிக்கதப்பா. இந்த டைலாக் நம்பியார் அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருந்தேன் எப்படிங்கன்னு அப்போ. நான் சின்ன வயசா இருந்தப்ப பெட்ரில் தவறுதலா 1 கடிச்சிட்டேன். ஆனால் அன்னைக்கு என்னோட அம்மா பார்த்து மண்டையில் காலையில் வந்து சொன்னா, ஏடா சண்டாடா உனக்கு 1 கடிச்சேன் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி என் மண்டையில் கொட்டோன்னு கொட்டி என்னை பாத்ரூமில் இழுத்து போய் குளிக்காத என்ன குளிப்பாட்டுவாவே. அதை சொல்கிறியா? அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணனுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு ஒரு பைக் வாங்கித்தா அப்படின்னு கேட்டேன். 8 கழுத வயசாக போச்சு, உனக்கு என்னடா பைக்கு அப்படின்னு என்ன மண்டையில் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கொட்டோன்னு அதை நான் மறக்கவே மாட்டேன். இறுதியாக ரஜினிகாந்த் சொல்லியிருந்தேன் எப்படிங்கன்னு அப்போ. நான் சின்ன வயசில் இருந்தப்ப தெரியாதமா பெட்டில் 1க்கு போயிடுவேன். அப்படியே காலையில் வந்த எங்கள் அம்மா என்னை பார்த்து, ஏண்டா கண்ணா நைட்டில் நீ உச்சா போனே, ஒரு வாட்டி கூட அம்மா எழுப்பணும்னு தோணலை அப்படின்னு சொல்லி என் மண்டையில் கொட்டி அல தரன்னு பாத்ரூமில் இழுத்துட்டு போ. அதே சொல்லணுமா? அது மட்டும் இல்லை, பெரிய அண்ணனுக்கு பர்த்டே வாங்கினப்போ அவனுக்கு எல்லாருக்கும் பைக் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கே வாங்கி தரல அப்படின்னு அப்பாட்ட கேட்டு அம்மா வந்த உடனே கேட்டாங்க என்ன கேட்குற அப்படின்னு. அப்பா சொன்னார், இவன் பைக்கு வாங்கி தரணுமா அப்படின்னாரு. அம்மா சொன்னாங்க, 8 கழுத வயசாது, எந்த வயசில் கூட ஒன்று போய்க்க வெக்கம் இல்லாமல் பைக் கேட்குறவனுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி என் மண்டையில் குட்டுன்னு கொட்டி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தனால என்னை மட்டும் காலையாக்கிட்டாங்க. இதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஆனால் அடுத்த அன்னைக்கு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்த பைக்கில் பெச்சை போட்டு அவனை ரோட்லயே நடக்க விட்ட. இது எப்படி இருக்கு? நன்றி. நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. கேட்கலாமா? சொல்லுங்கள் சார். சூப்பராக இருப்பீங்க ராஜா. சொல்லி வேலையில் அத்தனை வயசுகளையும் செஞ்சாலும் அதில் அஜித்குமார், நம்பியார், இந்த வயசுகள்லாம் சூப்பராக. பாலையா நல்லா சொன்னீங்க. உங்களோட உடம்புக்கும் அந்த வயசுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கேருந்து தான் அந்த சவுண்ட் வருதுன்னு தெரியா. சூப்பராக செஞ்சீங்க, வாழ்த்துக்கள்.
உண்மையாக நான் அதை கேட்டது பிரகாஷ் ராஜ் சார் டேம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் டேம் வாய்ஸ் வந்து ஸோ எங்கிட்ட பார்த்து விடுதா அவரே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் குட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே ரஜா, இது வந்து நீங்கள் வர வர அந்த ஃபேமஸ் ஆகிட்டே போகிறீங்க. உங்கள் ஊரில் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? உங்களை தவிர மற்ற எல்லாம் கேட்காங்க. என்ன தவிர எல்லாம் கேட்குறாங்க? என்ன தவிர கேட்டாங்களா? உங்களை தவிர மற்ற எல்லாரும் பற்றியும் கேட்பாங்க. எல்லா தவிர என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க எப்படி சூப்பர் ஸ்டார் விஜய் எல்லாம் பற்றி கேட்க மாட்டாங்க தானே, சும்மா சைடில் நிற்கிற காமெடிஸ் பற்றி கேட்பாங்க. சொல்லுங்க. சொன்னோன்னே தூக்குல தொங்க பேசவே இல்லை. இல்ல தூக்குல எல்லாம் தொங்க இதெல்லாம் நமக்கு பெரிய அசிங்கமா? அவர் மனசு தேத்திக்கிறார். மனசு தேத்திக்கணும். இந்த உடம்ப நீ முதல்ல உடம்ப தேத்திக்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. அடுத்த மாதம் நீ வந்து பண்ணும்போது அர்னால்டு வைஸ் பேசணும். அர்னால்டுனா யாரு? அர்னால்டு அருணாகரி வித்து அவரானே. அருணாகரி மாதிரி இருக்கிற நீ வந்து அர்னால்டு வைஸ் பேசணும். ஓகேவா? விளங்கிக்க. அந்த டவுட் தான் இருந்தா வந்து ஹக்கீம்ட்டு கேட்டுக்க, நல்லா மிமிக்ரி பண்ணுவான். சரியா? ஆமா 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 அவன்கிட்ட கேட்டு. ஓகே, தேங்க் யூ. தம்பி யசோ, வாரம் எல்லாம் சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். நீ புதுசா ஏதாவது மிமிக்ரி இந்த ஆணோட பேச சொல்ற, அவனை பத்தி பேச சொல்ற, நீ ஏதாவது புதுசா பேசணும்னா யாருமே பேசாததான் பேசணும். என்ன சரியான சவால் இது பண்ணாடி நீ இதுல இருந்து வேலை ஆளை மாத்திடுவான். ஏற்கனவே முஷராப் சொல்லி ஆளை மாத்தினாங்க. வேணா தம்பி கிட்ட விஷயம் இருக்கு அப்படி சொன்னீங்க நீங்க. நான் சொல்லியிருக்கேன். நம்பணும். ஓகே, ஐ பிலீவ். ஏதாவது 2 வாய்ஸ் பேசலாம்னு இருக்கேன். ஒன்று வந்து நம்ம வைரமுத்து சார், இன்னொன்று வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். ஓகே, ஸோ வந்து நம்ம வைரமுத்து சார் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 பேரும் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருக்காங்க. அவங்க எப்படி பேசுவாங்க? ரகுமானின் பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது. அது குறிப்பாக செல்லப்பேரு ஆப்பிள் என்னை சைஸாக அடித்துக்கோ, என் சொந்த ஊர் ஊட்டி என்னை சொட்டர் மாட்டிக்கோ, இந்த வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த பாடலில் இருக்கும் வரிகள் நந்தகுமாரால் எழுதப்பட்டது என்று தெரிந்தவுடன் நான் நந்தகுமாருக்கு தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொன்னேன். நந்தகுமார், நீங்கள் ஏன் இவ்வாறு டபுள் மீனிங் பாடல்களை எழுதுறீர்கள் என்று கேட்டபோது நந்தகுமார் சொன்ன விடயம், எனக்கு டபுள் மீனிங்கை தவிர வேற எதுவும் வருவாது அப்படி என்று ஒத்துக்கொண்டார். அதேபோல் ரகுமானும் சொன்னார், நான் இவரை கூப்பிட்ட போது இவர்தான் என்னையும் மாற்றி இவ்வாறு எழுத சொன்னார் என்று மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ரகுமான் உங்களை பற்றி சொல்றாரு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் பேசணும்னா, இந்த மாதிரி ஆடியோஸ் நான் வர்றதே கிடையாது. அப்படி வந்தப்போ நந்தா வந்தார். ஸோ கேம் அப் டு மீ அண்ட் சொன்னார், ஃபர்ஸ்ட்டில் இப்படி பண்ணிடலாம், அப்புறம் பாட்டை மாற்றிக்கலாம்னு சொன்னார். அண்ட் இப்படி பாடலாம் மாற்றுக்கும் போது ஒரு விஷயம் கேட்டேன் அவரை, இப்படி பாடலாம் மாற்றுங்களே, பட் யாருமே திட்டப்பானாங்களா எனக்கு கேட்கும்போது சொன்னார், நான் வந்து டபுள் மீனிங்கில் நிறைய பாட்டு எழுதிருக்கேன், பட் இந்த பாட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரப்போகுது. ஏற்கனவே கட்டிப்பிடிடா இன்னொரு மிகப்பெரிய தத்துவ பாடல் எழுதினேன். அந்த பாட்டு கூட நான் ஜிவி பிரகாஷை பாட விட்டால் எப்படி இருந்திருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து கட்டிப்பிடிடா பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? கட்டிப்பிடிடா கடால கட்டிப்பிடிடா, ஏன்னா எல்லா பாட்டும் சிரிச்சுட்டே போடுவார். இதே அம்மா பாட்டு தெரியுமா? அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அதே பாட்டை அவர்கிட்ட கொடுத்துருந்தா ஸ்டார்ட் ஜிவி பிரகாஷ் நீங்கள் வந்து பாட போகிறீங்க, இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்? அம்மா அம்மா நீ எங்க அம்மா என்ன விட்டா நீ ஏது அம்மா தாயே புது தாயே தாரா. அம்மா செத்த பாட்டே ரொம்ப சந்தோஷமாக பாடுவார், அதான் ஜிவி பிரகாஷ். ஸோ அந்த மாதிரி விஷயம் இது நமக்கு இருக்குது. தவிர வேறு எந்த ஐட்டம் நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. யசோண்டைக்கு ஃபர்ஸ்ட் வின்னர் நீங்கள் அடிக்க கூடும். 5,000 கொடுக்க மாட்டீங்க, லுங்கியே கட்டி கொடுப்பீங்க. வீட்டில் ரொம்ப கட்டி கொடுக்குறாங்கன்னு சந்தேகம். ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போ முஷராப் வந்து இளைஞர்கள் அத்தனை திறமைசாலிகளை கொண்டாந்து இங்கே வைக்கும் பொழுது ஏன் யசோ வச்சிருக்கான்னு பார்த்தா அவங்கள விட நீ திறமைசாலின்றத நிறைவேற்றிருக்க. நீ வந்து சூப்பர். அந்த வைரமுத்துமா ரொம்ப அழகாக பேர். அந்த டபுள் மீனிங் விஷயம் நான் சொல்லலை, அதை மட்டும் அதை கட் பண்ணி. நந்தகுமார் மிகவும் சிறந்த ஒரு எழுத்தாளர். நந்தகுமாரின் புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். ஸோ கடந்த வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈஸ்வரி மேம் வந்து அவங்க ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற செக்கெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. இந்த வாரம் அவங்களுடைய கணவனும் சேர்ந்து நாங்கள் ஜோடியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அஸ்லாம் அண்ட் ஈஸ்வரி ஆன் ஸ்டேஜ்.
அது வசந்தத்தின் தேரோ வசந்தத்தின் தேரோ வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ அது வள்ளலின் தேரோ கோடி கனவுகள் ஆடி வருகுது கோவில் கிளை ஒன்று ஓடி வருகுது கோடி கனவுகள் ஆடி வருகுது கோவில் கிளை ஒன்று ஓடி வருகுது வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ வள்ளலின் தேரோ வேறு பாஷை வேண்டுமோ பாடும் கவிதை நேடு வருகுது பாதியை பாதி தேடி வருகுது வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ வசந்தத்தின் தேரோ வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ வாங்கிக் கொடுக்கவோ உன்னை தாங்கிக் கழிக்கவோ வாங்கிக் கொடுக்கவோ உன்னை தாங்கிக் கழிக்கவோ மணிவாயும் சிவக்கவோ அது நியாயம் படிக்கவோ பாடும் கவிதையின் ஏடு வருகுது பாதியை பாதி தேடி வருகுது வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ அது வள்ளலின் தேரோ அஸ்லாம் அண்ட் ஈஸ்வரி ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுடைய டிஸ்கோ ராஜா மட்டும்தான் இந்த மாதிரி பாடல்களை எடுத்து இவ்வளோ காலமாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இப்போது அவருக்கு போட்டியாக தான் இங்கே யாருமே இருக்கலை. இப்போ அவங்களுக்கு போட்டியாக இன்னொரு ஜோடி களமிறங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் சேர்த்தாவா? வசந்தன் டிவி தொடர்ந்து இதுக்கு முதல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வசந்தன் ரேடியோலாம் மிச்ச நன்றி தெரிவித்துக்கொள்ளணும். ஒரே எனக்கு ஆசை, ஒரே வாங்க பழகலாம் நிகழ்ச்சி பல பேரும் செய்கிறாங்க. நாமளும் ஒரு முயற்சி பண்ணினா என்ன அப்படின்னு ஏதோ ஃபஸ்ட் டைம் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. மேலும் மேலும் எங்களோட பழைய கலைஞர்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கணும்னு ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன்னா வசந்த் டிவி மிச்சம் தேங்க்ஸ். ஃபில்ம் ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அஸ்லாம் இன்றைக்கு டிஸ்கோ ராஜோட காம்படிஷன் அண்ட் இப்போ தனு வசனையா சுவாசனையா இருந்தாலும் ரைட்டு. அது மாதிரி இப்போ நாங்கள் சிவாஜி சாரை பார்த்தோம், இப்போ எம்ஜி
ராமச்சந்திரன் சாரையும் பார்க்குறோம். அது மாதிரி ஈஸ்வரியிடம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் நல்ல உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக கிடைச்சி. ஆனால் கீப் இட் அப் அண்ட் குட் பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே அஸ்லம் நானாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிறைய நூற்றுக்கணக்கான மேடைகளில் இந்த நிகழ்ச்சி செய்திருக்கார். இன்றைக்கி தான் நேரடியாக மறைந்த எம்ஜிஆர் உயிரோடு வந்துட்டாரான்ற மாதிரி அதே தோற்றத்தில் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெண், ஆணின் பின் ஒரு பெண் இருக்கிறான்றது இதுதான் உண்மை. அவங்க மனைவி உங்களுக்கு பார்க்க அஸ்லம் ஈஸ்வர் என்னடா சம்பந்தம்னு புரியல. ஆனால் மதத்துலேயும் கூட 2 பேரும் சேர்ந்து இருப்பது வந்து கடவுள் கொடுத்த வரம். சூப்பராக பண்ணீங்க. ஒரு பழைய படம் பார்க்குற மாதிரியே ஈஸ்ட்மன் கலரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஓகே தான் ஹெச்டி கேமரா போடுங்கன்னா கேட்குறேன். ஈஸ்ட்மன்ல பார்த்துதான் இருக்கேன். சொன்னா கேட்கல. காலத்துல நீ பிறந்திருக்க மாட்டேன். ஈஸ்ட்மன்லாம் நான் வந்து இப்போ லேட்டஸ்ட் இருந்தா நாசமா இருக்க அன்னைக்கு. ஈஸ்ட்மன் ஆசம். ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ காலமாக வந்து ஒவ்வொருத்தர் புதுமுகங்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ புதுமுகங்களாக இருந்து இந்த குடும்பத்திலேருந்தே ஒன்றா சேர்ந்து இந்த ஜோடியாக எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது குடும்ப தொலைக்காட்சின்னா எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சி. இப்போ வெகு சீக்கிரத்தில் வந்து தனு அவங்க சித்தப்பா பசங்கள்லாம் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அடுத்ததாக கூட புதுமுகங்கள் தான் வர போகிறாங்க. ரிஸ்வி அண்ட் சஜா அண்ட் அதுக்கப்புறமா வந்து அஃப்கர் வந்து நாங்கள் அவரை பார்த்துருக்கோம். ரிஸ்வி அண்ட் சஜா இவங்க 2 பேருமே தான் இன்றைக்கு புதுமுகங்கள். ஸோ அவங்கள லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். வசந்தம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு புதுசாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஒரே விஷயம், ஒரு சம்பவம் 3 காலத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அது 1915 நடந்தால் எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நடந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு 2015 நடந்தால் எப்படி இருக்கும். ஒரே விஷயம் 3 சம்பவம் நடக்குது. அந்த மக்களுடைய ரியாக்ஷன் அல்லது மக்களோட பாதிப்பு அல்லது மக்கள் என்ன அதை பற்றி நடந்துக்கிறாங்கங்கிற முறையை நாங்கள் ஒரு விஷயமாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். மாட்டோட நான் மல்லு கட்டிருக்கேன். நாய் சின்ன நாயே, பெசல நாயே, நாயே. என்ன நல்லா ரத்தம் பட்டுட்டா? கொஞ்சம் நீங்க இருக்கு, நான் மருந்து வச்சிருக்கேன். ஐயோ கொஞ்சம் பாரு. வாங்க டக்குன்னு வாங்க. வரும் போதே பொண்டாட்டி சொன்னா நாய் கடிச்சு தான் சாவேன்னு. வாயா வாய விட தீத்த வாய். இந்த மூலிகையை போட்டோம் வச்சுக்கோங்க, காயம் எல்லாமே சுகமாகிடும். மெதுவாக கட்டுங்க. இந்த மூலிகை காயத்தெல்லாம் சுகமாக்கி. இந்த மூலிகை கட்டாயமாக சுகப்படுத்துமா இந்த காயத்தை? நாய்க்கடியை சுகப்படுத்தும். நாய்க்கடி பறந்து போயிடும். சரியா? இதை விட பெரிய மிருகமே எனக்கு கடிச்சு இந்த மூலிகை தான் நான் போட்டேன். மிருகம் மிருகமா? அது என்ன மிருகம்? மாமியார் கடிச்சு நான் இந்த மருந்து தான் என் போட்டேன். மாமியார் கடிச்சு போன வருஷத்துக்கு முதல். பரவாயில்ல பரவாயில்ல, மாமியார் கடிச்சது பரவாயில்ல. நாய்க்கடி பிரச்சனை இல்லை. பார்த்துப்போங்க. உங்க மாமியார் பேங்க? அவங்க அப்பவே மேலே போயிட்டாங்க. மேலே போயிட்டாங்களா? கவனம் பார்த்துப்போங்க. சில நேரம் நம்ம மாமியார்த்த இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு கடிச்சிருப்பாரோ இருக்காங்க. அது நடந்து விட்டா என்னமோ நடக்க போகுது. நாய் குட்டி நாயா இருக்கு, விசர் நாயா இருக்கு.
வாடா நாய் கடிச்சிருடா. ஐயோ என்னப்பா சி நாய் கடிச்சிட்டப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாப்பா போவான் ஆஸ்பத்திரி போயிட்டு மருந்து எடுப்போம். மருந்து பூசினா சரி வருமா? மருந்து பூசல ஐயா, ஊசி குத்தணும் ஐயா. ஊசியா? சின்ன காலத்துல இருந்து ஊசி நான் ஜிக்கப்பா. அப்ப நீ செத்துதாயா போவோம். சாவு வீடா? இங்க சாவு வீடு தான். நீ செத்து போனா உங்க வீடு தான் ஐயா சாவு வீடு. பார்த்து பார்த்து எத்தனை ஊசி? 70 ஊசியா? எங்க இந்த 2 கையிலையுமா? கையில் இல்லையா, நீ பயப்பட வேணாம். தொப்புல சுத்தி 70 ஊசியா? தொப்புல சுத்தி 70 ஆமாய்யா. ஊசியா? பார்த்து வாங்கிட்டாரே. சரி போங்க அப்படியே. வாங்கய்யா வாங்க. Yes. Last time I have accident. Container is coming in the Mukti. See, go out! Very big dog. Go out! Go! Very important. The dog is coming. Go! I can't push. Okay, let me curl. Yeah. என்னடா பண்ற பொண்ணே? என்னடா பண்ற? என்னடா போட்டோ பண்ற? Facebook போடு. யா ஜாலி யா ஜெஸ்ஸி பாத்தியா லைக்ஸ் எப்படி வருது? வாவ் இப்பவே 100 லைக்ஸ். வாவ் this is medicine. I want medicine. Live video பாரு டார்லிங். யா டார்லிங் யா. So எங்களை பத்தி தெரிந்த லைவ் ஷோஸ். Wait, I'll take that mail and you see darling. Sit it at the main, sit it at the. I want a bed. I want bed. You can go. Carry on. Wow. Hey, don't die, man. Don't die. Wait. It's a load. Yeah, darling. Yeah. How is that? How you are? Thanks, bro. Thanks. Wow. Yes. What is the command? போடனா. Yes. கடிச்சது நாய். செத்தது இவன். எடுத்தேன் செல்ஃபி. கிடைச்சது அதிர்ஷ்டம். கிடைச்சது 1000 likes. Wow. Yes, darling. Yes. Superb, no? Yeah. ஓகே, மிக்கி மவுஸ் ஃபெஸ்ட்ல வந்து நாய் கடி கடிச்ச மாதிரி ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. மிக்கி மவுஸ் ஃபெஸ்ட் போட்டிருக்கனா எப்படி நாய் எல்லாம் கடிச்சது? ஓ, யூ கமிங் ஃப்ரம் கலிஃபோர்னியா. என்ன கலிஃபோர்னியா கக்கா போனியான்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனால் அந்த கான்செப்ட் வரப்போக்குறான்னு சும்மா மெசேஜ் என்னென்றால் ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனில் காட்டினீங்க. ஆனால் கடைசியாக வந்த ஜென்ரேஷனுக்கு இன்றைக்கி நாய் கடித்தாலும் செல்ஃபி எடுப்பாங்கன்றது மெசேஜாக காட்டினீங்க. அதனால் ஒரு இக்னோ என்றது என்ன நாயும் நாயை போல தான் இருந்துச்சானா மிக்கி மவுஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்றாலும் இந்த கான்செப்ட் இஸ் லவ்லி. பட் இன்னொரு விஷயம் நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் சார். என்னதான் இவங்கெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வந்தாலும் நாய் அதே ட்ரெஸ்ல தான் இருக்குது. அதாவது மனுஷன் மாறினாலும் அனிமல்ஸ்லாம் மாறாது. அதெல்லாம் அதே இதுதான். மனுஷன் தான் மாறிட்டு இருக்கிறான். ஸோ அதில் ஒரு தத்துவத்தை வச்சுருக்காங்க அந்த பெர்ஃபார்மன்ஸில். அது சார் இந்த நாயை பற்றி இன்னொரு நாய் தான் தம்பி. செம்ம காமெடிப்பா. வாவ் செம்ம காமெடி. கை தட்டறா. செம்ம காமெடி. செம்ம தம்பி பின்னிட்டாங்க. கலாஸ் தான் தம்பி. வாவ் செம்ம சார். ஸ்பெஷலா பாத்தீங்களா சார்? இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாரு சார். அதான்டா நான் எவ்வளவு கடிச்சாலும் அவங்க தாங்கி இருக்காங்களே. அந்த மாதிரி தான் நீ பேசுறதெல்லாம் நான் தாங்கிட்டு இருக்கிறோம். ஓகே நீங்க சொல்லுங்க. சூப்பர். ரொம்ப சாண்டோஸ் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு உதவி செய்கிறத மறந்து வந்து அதில் வந்து செல்ஃபி எடுத்து கமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு உலகம் மாறி இருக்கு. அது ரொம்ப அழகாக காட்டினி. இனிமேல் யாரும் வந்து இப்படி ஃபோட்டோ பிடிச்சி கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுடைய வாங்க பழகலாம் டீமுக்கு வந்து ரொம்பவே பழக்கமானவங்க தான். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் இல்லை மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ஸோ நமிதா புகழ் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். நமிதாக்கு இப்போ எல்லாம் தாடி வளர்ந்துக்குது. சரி ஓகே, நமிதா புகழ், கணேஷ் பிரவீன் அண்ட் அவர் கூட சேர்ந்து காண்டீபன் அண்ட் அவர் கூட சேர்ந்து இன்னொரு புதுமுகம் கூட வந்திருக்காரு ஹரி குகேஷ். இவங்க 3 பேரும் வந்து தான் ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல வந்து என்னமோ செய்ய போறாங்க. ஹரி குகேஷ் பாக்கும்போது சின்ன தம்பி பிரபு மாதிரியே இருக்கு. பாவம் என்ன பண்ண போறாரு. லெட்ஸ் வெல்கம் them on stage please. ஏசப்பா இந்த ஆத்மா வைத்து கேசப்பா.
Shall I join you? சாவத்துக்கா? ஆமா. பாத்து. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. பார்த்தா ஒரேடியாக பாருங்க. ஓகே. கவுண்ட் பண்ணுறீங்களா? கவுண்ட் பண்ணுங்க. 1 1 1 2 2 ஏன்? ஆமா, நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? ரொம்ப முக்கியம் இப்போ. கேட்டதுக்காக சொல்கிறேன். தீர் வந்து கையில் இருக்கு. என்னன்னு சொன்னா சொல்லுங்க. 350 பேரோட ஒரு மலேசிய அதிகமான காணாமல் போச்சு. ஆமா, அதுல அதே மாதிரி என் மனசும் காணாமல் போச்சு. சி எனக்கு எல்லாம் சொல்லியா? அப்படி சொல்லாங்க. அப்ப ஒரு பிள்ளைய நான் 1 வருஷம் காதலிச்சு. அவ பேர் கண்மணி. ஓஹோ. உயிருக்கு உயிராக காதலிச்சேன். ஆனால் அது ஒருத்தருக்கு மட்டும் தெரியாது. யாருக்கு? அவங்க அப்பா அம்மாக்கா? இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை. அப்போ பிரதர் சிஸ்டர்? அப்போ யாருக்குங்க? அவளுக்கே தெரியாது. இதெல்லாம் காதல். ஒன் சைடு. ஒன் சைடில் இதுதான் சொல்லுவாங்க ஒன் சைடு லவ்னு. ஆனால் ஒன் சைடு லவ் இல்லை. இந்த மனசை கொடுத்தேன். அவள் எடுக்கல. நான் கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் எடுக்கல. சாவுமா? சாவு. சிம்பிள் ஸ்டோரி தானே. நீங்கள் சாவுங்க. அது கேட்கல நினைச்சேன். கேட்கல எப்படி சொல்லுங்க. சாவுங்க. என்ன தோசை சொல்றீங்களா? கடந்த 2 வருஷமா கண்மணின்னு கேட்கல. நம்ம 2 பேருக்கு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? நம்ம வந்து நீங்க லவ் பண்ண பிள்ளையும் சரி, நான் லவ் பண்ண பிள்ளையும் சரி, கண்மணி தான் பேர். கண்மணி நீங்க லவ் பண்ண கண்மணி இப்பயே சாங் போல இருக்கு. சாரி கண்மணி கண்மணி செத்துருவே. சொல்றேன் கேட்கல. அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஹிஸ்ட்ரி இருக்காது. சொல்லுங்க. கண்மணி லவ் பண்ணேன். நல்லா தான் லவ் பண்ணேன். சரி. அவளும் என்ன லவ் பண்ணேன். நானும் அவங்களை லவ் பண்ணேன். எல்லா இடத்துக்கும் போனோம். அன்னைக்கு ஒரு நாள் நேற்று ஓகே 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 கண்மணி அந்த படம் பார்க்க போயிருந்தேன். அவளுக்கு வீட்டு தான் போயிருந்தேன். வேற ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவள் இன்னொருத்தனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அதை பார்த்து நான் அப்செட் ஆகிட்டேன். அப்போ முடிவு பண்ண சாகணும். சாகும்போது அழக்கூடாது. சிரிச்சுட்டு சாகுவாங்க. நான் சிரிச்சு தான் சாகுவேன். வாங்க சாகுவோம். சாகலாம். சாகுமா? சாகலாம். பயப்படாம வருங்க. பார்த்து நீங்களா விழுந்துருவாங்க. நாங்களா பாருங்க. ரெடியா இருக்குங்க. என்ன கவுண்ட் பண்ண போறீங்களா? கவுண்ட் பண்ணுறேன். 1 1 2 2 சார் பயமா இருக்கு சார். பயப்படாதீங்க. இதுக்கு தான் வந்தோடனே ஏசப்பாவை கும்பிட்டேன். கொஞ்சம் ஏசப்பாவை ப்ரே பண்ணுங்க. பரமலோகத்திற்கு பரமபிதாவே, பிதா மகனே மகனே, நடிகர் சூர்யாவின் சிங்கமே, அவன் தம்பியின் சிறுத்தையே அஞ்சுகிறார். மை ஃபாதர் அஞ்சுகிறார். சாவதற்கு அஞ்சுகிறார். இவருக்கு ஒரு வழி சொல்லுங்கள் மை ஃபாதர். வாருமையா 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 தாருமையா 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 தாருமாரா தாருமையா வாருமையா 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 வாருமையா. யாரு யாரு ஏன் நான் சாவப்போக்குள்ள என்னை பிடிச்சிங்க? ஏன் அவங்களை பிடிக்கும்? பாயப்போக்குள்ள என்னை பிடிக்கிறீங்க? அடே நீ எல்லாம் போகலாம். நான் சரி சாவுறேன்டா. வந்தவனே சாவுறேன். என்ன பாஸ் உங்களுக்கு பிரச்சனை? இல்லைப்பா பாய போறீங்களா? பாய தான் வந்தேன். நீங்கள் பிடிச்சிங்க. வார்மையா வார்மையா நீங்கள் அதனால தான் வந்தேன். வந்தோடனே நீங்கள் என்னை பிடிச்சிட்டீங்களே. பேசுறதுக்கு பழைய டீசல் வந்துருக்கு. சரி நீங்கள் எதுக்காக சாவ வந்துருக்கீங்க? இல்லை பாஸ், நான் கண்மணின்னு ஒரு பிள்ளை 3 வருஷத்துக்கு கூட கல்யாணம் கட்டிடுவேன். கண்மணியா? கண்மணியா? ஓ பாஸ். அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? இல்லை பாஸ், நான் கல்யாணம் கட்டி இது வரைக்கும் மாரி என் சுண்டு விரல் கூட பட்டது இல்லை பாஸ். ஸோ சார் கட்டாயம் சாகணும் சார். ஆனால் காலில் வந்து நான் செஞ்சு கூத்தாடி இந்த 2 நாளைக்கு முதல் படம் பார்க்க கூட்டிகிட்டு போயிருந்தேன். என்ன படம் போயிருந்தீங்க பாஸ்? அந்த கண்மணி அவட பேர்லேயே தான் அந்த பட பேரும் வரும். கண்மணி இந்த கண்மணி பாட்டுதாரு. கண்மணி அன்போடு நான் இல்லை பாஸ். கே கண்மணியா? ஓகே கண்மணியா? ஓ பாஸ், அந்த படமே தான் பாஸ். நீங்கள் வாரத்துக்கு முதல்ல பாஸ் இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எனக்கு யாரும் ஃப்ளாஷ்பேக்னு சொன்ன மாதிரி தோணுது பாஸ். இதே கதை இவன் தான் நினைக்கிறேன் பாஸ். இவரா? நான் கொஞ்சம் நான் இல்லை.
நீங்க சொன்னீங்க தானே பாஸ் முதல்ல இப்போ ஒரு கதை ஒன்று சொன்னீங்க. ஓகே கண்மணி நான் வந்து ஓகே கண்மணி தான் இவர் தான் பாஸ் அவளை பொண்டாட்டியை வச்சுக்கிறாரு. ஒரு வருஷம் வச்சுக்கிறாரு. காதல் சொன்ன பாஸ் காதல் பாஸ் நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி 2 வருஷமா தான் வச்சிருக்கேன். நான் சொல்லி காதல் பண்ணேன். 3 வருஷத்துக்கு முதல்ல கல்யாணம் கட்டிட்டேன். சரி பாஸ் வந்தா சாவுமே. சாவு வாங்க பாஸ். கையெடுங்க பாஸ், கையெடுங்க ஒழுங்கா சாவு வாங்க சாவு வாங்க. செத்துடலாம் என்ன செய்வீங்க பாஸ்? வாங்க லைன் எழுதுங்க. சாவு வாங்க லைன் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு நேஷனல் பாட்டு போடணுமா? இல்லை டிரெக்டாக செத்துரும். ஆமா நாங்களே சாவணும். அட சாவு வந்தவனே சாவு விடாம சாவணும்னு வந்துட்டா செத்துரும். ஏன் வேணாம்? பொண்டாட்டி வச்சிருக்கான் பாஸ், அதனால நான் சாவ போறேன். நீ சாவ போற? நீ வேணாங்கிறப்ப சாவ வேணாம். ஏன் சாவணும்? இந்த பொம்பளைக்கார நானே சாவணும். நான் வாழ போறேன். உங்களுக்கு சாவக்கூடாது. ஐ எம் பேக். ஒரு கண்மணி இல்லைன்னா ஒரு கவுண்டர் மணி. பாஸ் ஒரு 2 வருஷம் லவ் பண்ண அவனே பொம்பளைக்காக சாவ வேணான்னு போயிட்டான் பாஸ். நான் ஒரு சைட் தான் பாஸ் லவ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் பாஸ் சாவணும்? நான் ஏன் சாவணும்? ஐ நெவர் யூஸ் திஸ் தண்டனக்கா. நான் சாவணும். 2 பேரும் போயிட்டாங்க, நான் மட்டும் ஏன் சாவணும்? ஓகே, அதாவது கண்மணியை இவங்க வந்து 3 பேருமே ஓகே கண்மணியை கூப்பிட்டு போயிருக்கிறீங்க. அதுவும் சின்ன தம்பி பிரபு வந்து கட்டலாம் ஒரு கட்சியில். தம்பி நீங்கள் வந்து அவர் ஒய்ஃப் தான் வச்சுருக்கீங்களா? அப்பயும் சா வந்தீங்க. அது அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணது. அமுல் குட்டியை வீட்டில் விட்டு போகலை. நீங்கள் தொட்ட பிபியை தொடுவீங்களோ இல்லை நான் வந்து பிபி வந்து ஃபிகரை தொடுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து ஜட்ஜஸ்ட்டு கேட்கலாம். அவங்க வந்து பிபி ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். வணக்கம் சார். உண்மையாக இன்றைக்கு கான்செப்ட் வந்து நீங்கள் செஞ்ச கான்செப்ட் நான் இது முதல் நீங்கள் வந்திருந்தீங்க ப்ரோக்ராமுக்கு. ஒரு சூசைடாக இருக்கிறேன்டா எல்லாரும் இது ஒரு மெசேஜாக கொடுத்தீங்க. சூசைட் பண்ணிக்கொள்வது ஏன்ன்றது. ஒரு பெண்ணுக்காக யாரும் சூசைட் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. ஒரு பெண் என்றாலும் ஒரு ஆணுக்காக சூசைட் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. அப்படி அவங்க சூசைட் பண்ணுறது எல்லோரும் ஒன்றுக்கு சேர்ந்தால் அவங்களோட பிரச்சனை அவங்களே சால்வ் அவுட் பண்ணுவாங்க. இது கான்செப்ட் நல்ல மெசேஜ் உண்டு. கீப் இட் அப். குட் பர்ஃபார்மன்ஸ். நந்தா சார் சூப்பராக இருந்தது. காரணம் வந்து கண்மணிக்காக சாவுறது பெரிய விஷயம் இல்லை. அதே கண்மணி படத்தை பார்த்து அங்கேருந்து தட்டி போன கண்மணிக்காக சாவுறது வந்து நல்ல விஷயம். இல்லை அஞ்சான் படத்தை பார்த்து செத்தாலும் பரவாயில்ல, ஓகே கண்மணியை பார்த்து செத்துக்கிறாங்க. அந்த சாவை தடுத்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. இது போன 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று இது போனால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி சூப்பராக செஞ்சு அதை சுற்றி சாக வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு அழகான மெசேஜ். நல்லா நடிச்சிங்க 3 பேரும், அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், வாழ்த்துக்கள். ஓகே, எங்களோட கணேஷ் பிரவீன் டீம் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸோட எங்களோட நிகழ்ச்சியிலேருந்து பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தாகணும். அப்படிலாம் ஏமாற்ற முடியாது மக்களை. ஆமாம், ஏமாற்ற முடியாது. இப்போ ஜட்ஜஸ் கூப்பிட்டுலாமா? ஆமாம், கண்டிப்பாக கூப்பிடலாம். ஜட்ஜஸ் வாங்க. ஓகே ஜட்ஜஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்? ஃபர்ஸ்ட் வீனராக உண்மை செய்து கூட கான்செப்ட் வந்து சூசைட் ஜென்ரல். வாருமையா 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 தாருமையா 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 தாருமாரா தாருமையா வாருமையா வாருமையா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நம்ம காண்டிபன் டீமுக்கு வந்து ராஜன் ரெஃப் கூல் கலாம்பு 2ல இருக்கிற ராஜன் ரெஃப் கூல் வழங்குற சூப்பரான 5000 ரூபீஸ்க்கான செக். எல்லா அவார்டுக்கு அப்புறம் இதுதான் கேட்பாங்க, ஹவு டு யூ ஃபீல்? ஃபீலிங் எக்ஸைட்டட். இந்த ஸ்டெட்டை உடைச்சிட்டு போற மாதிரி இருக்கு. இத தான் Facebookல போட்டு போட போறாங்க. ஆமா, ஃபீலிங் எக்ஸைட்டட். ஆமா. அப்புறம் அவர் கொடுங்க தம்பி குச்சி மிட்டாய். You tell how do you feel after this award? Feeling excited, நான் feeling funny. Feeling funny, feeling crazy, feeling suicideful, feeling sad எல்லாம் பேசுவாங்க. சின்ன தம்பி சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இது மெரசல் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மெரசல் ஆயிட்டேன். இல்ல டிவி இதுல ஃபர்ஸ்ட் டைம் பிரைஸ் வாங்கி இருக்கோம். சரி சரி, சந்தோஷமா இருக்கு. ஓகே சரி, ஓகே. நீங்க ஏற்கனவே சூசைட் பண்ண மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது சூசைட் பண்ண? கணேஷ் பிரவீன் வச்சு தான் இது வந்துச்சு. கணேஷ் பிரவீனை பார்த்தோனே சூசைட் பண்ற மாதிரி இருந்தது. கரெக்ட்டா? உன்னை பார்த்தோனே தான் சூசைட் பண்ற ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. கிரிஜா பண்றது. சரி, ஓகே. ஆஃப்டர் லாங் டைம் வந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு gift voucher-ஓட நீங்க கிளம்பி போறீங்க. So thank you so much. ஓகே, காண்டிபன் அண்ட் டீம் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான கிஃப்ட் வாட்சர் நாங்கள் கொடுத்துட்டோம். இருந்தாலும் அடுத்த பரிசு கூட காத்துட்ருக்கு. ஸோ அது யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ் சொல்லுங்கள்.
அடுத்த பரிசு கூட வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இடி விழுந்தாலும் கூட எல்லாமே செல்ஃபியில் எடுத்து கமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அழகாக சொன்னதுனால அவங்களுக்கு அதை கொடுக்கலாம்னு நினச்சிருக்கிறோம். சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் ரிஸ்வி ஆன்ட்டி. Don't die, man, don't die. Wait. It's alone. Yeah, darling. Yeah. How is that fine? Wow. Thanks, bro. Thanks. Wow, yes. ஸோ பம்பலப்பட்டி மற்றும் கல்முனையில் இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்குற நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் வழங்குற கிஃப்ட் ஹேம்பர் இன்னைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, தேங்க் மை காட் கட்டாயம் சொல்லணும். அடுத்து உண்மையிலே பெரிய என்கரேஜாக இருக்குது. இந்த சான்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம், வாங்க பழகலாம் அப்படின்றது. அது ஃபஸ்ட்டாக பரிசு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமே அப்படின்ற ஒரு தோணிச்சுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் திறவில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வாரமும் இதே போல் வித்தியாசமான நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் யாஷோ அண்ட் தானு.